Welcome to Angel TV and Crossfire. ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கும் சிலுவை அக்கினி நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம். As Angel TV telecast is program, ஏஞ்சல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் போது I pray that you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். Today we are faced with calamities, earthquake, turmoil and pestilence in the world. இன்றைக்கு உலகம் முழுவதும் யுத்தங்களையும் இயற்கை சீற்றங்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் அழிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். All these things are not new. இவைகளெல்லாம் புதியவைகள் அல்ல. Jesus spoke about it regarding about the end times in Matthew 24 chapter. கடைசி காலத்தை குறித்து இயேசு பேசும்போது மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். And this event must begin to draw us near to Jesus. இந்த சம்பவங்கள் இயேசுவுக்கு நேராய் நம்மை கொண்டு வருகிறது. If you have not opened your heart to Jesus, today is the day of salvation. நீங்கள் இதுவரைக்கும் இருதயத்தை திறந்து கொடுக்காவிட்டால் இதுவே இரட்சணிய நாள். Maybe you are contemplating in your heart. ஒருவேளை உங்கள் இருதயத்திலே கலங்கி போயிருக்கலாம். I will give my heart to Jesus tomorrow. நான் நாளைக்கு இருதயத்தை இயேசுவுக்கு தருவேன் என்று சொல்லலாம். But we do not know what tomorrow will be. நாளைக்கு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாதே. Because the Bible say today is the day of salvation. வேதம் சொல்கிறது இன்றே இரட்சணிய நாள் என்று. We are in a series on the last days teaching. நாம் கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். Today we are going to talk about the millennium reign of Christ upon earth. பூமியிலே 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்ய போகிறதை பார்க்க போகிறோம். A few questions that we need to ask. சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். What is it going to be like when Christ reign on earth? கிறிஸ்து பூமியை அரசாளும் போது எப்படி இருக்கும்? What will be the center of worship and administration be? மத்திய ஆராதனை எவ்விடமாய் காணப்படும்? Number 1. முதலாவது, what is the millennium? 1000 என்றால் என்ன? The millennium happens after the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு பிறகு இந்த 1000 வருஷம் ஏற்படுகிறது. When Jesus literally comes on earth, இயேசு பூமிக்கு வரும்போது he will reign in person in Jerusalem for 1000 years. 1000 வருஷங்கள் எருசலேமில் அவர் அரசாளுவார். In Revelation the 20th chapter verse 6. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 6 வசனம். Blessed and holy is he who has part in the first resurrection. Over such the second death has no power, but they shall be priests of God and of Christ and shall reign with him 1000 years. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். The Bible began to say those who resurrected in the first resurrection will reign with Christ for 1000 years on earth. வேதம் சொல்லுகிறது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள், கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் பூமியை அரசாளுவார்கள். Number 2. இரண்டாவது, during the millennium Christ will rule from Mount Zion in Jerusalem. இந்த 1000 வருஷத்தில் எருசலேமில் இருக்கிற சீயோன் மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து அரசாளுவார். We see in the scripture in Psalms chapter 2 verse 6 and verse 7. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 4:6 நாம் பார்க்கிறோம். Yet I set my king, my holy hill of Zion. I will declare the decree the Lord has said to me, you are my son. Today I have begotten you. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். The Bible also say that Christ will sit upon the throne of David as the Lord had promised David. வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அரசாளுவார் என்று. Bible said it in Isaiah the 9th chapter verse 6 and verse 7. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. For unto us a child is born, and unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. For the increase of his government and peace there will be no end upon the throne of David and upon his kingdom, to order it and establish it with judgment and justice from that time forward, even forever. The zeal of the Lord of hosts will perform this. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். As we read in this scripture, இந்த வேதத்தில் வாசித்த வண்ணமாய் the Bible began to declare that the governments of this world will come under Jesus Christ. இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் வந்துவிடும். Number 3. மூன்றாவது, Jesus will rule with an iron fist. இயேசு கிறிஸ்து இருப்புக்கோலால் ஆட்சி செய்வார். We are also told that Christ will rule
with an iron fist. கிறிஸ்து இருப்புக்கோலால் ஆட்சி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். In Psalms chapter 2 verse 7 and 9. சங்கீதம் 2:7-9 நாம் பார்க்கிறோம். And I will declare a decree, the Lord said to me, you are my son, today I begotten you. Ask of me, and I'll give you the nation of your inheritance and the ends of the earth for your possession. You will break them with a rod of iron, and you will dash them in pieces like a potter's vessel. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். This verse began to tell us, even though Christ will reign for 1,000 years, இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்தாலும் there are those people who still reject him. அவரை வெறுக்கிற ஜனங்கள், But those who open their heart to the Lord, கர்த்தருக்காக இருதயத்தை திறந்து கொடுக்கிறவர்கள், the grace and mercy of God will come upon them. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவர்கள் மேல் வரும். He will deal firmly with them, அவர்களோடு கூட ஸ்திரமாய் அவர் செயல்படுவார். those who rebel against his rule. அவருடைய அரசாட்சிக்கு முரண்பாடாய் இருக்கிறவர்கள். In Zechariah the 14th chapter verse 17 and 19. சகரியா 14ஆம் அதிகாரம் 17-19 வரை நாம் பார்க்கிறோம். And it shall be that whichever of the families of the earth do not come to Jerusalem to worship the King, the Lord of hosts, of them there will be no rain. If the family of Egypt will not come up to enter in, they shall have no rain. They shall receive the plagues which the Lord struck the nation. Do not come up to keep the feast of the tabernacle. This shall be the punishment of Egypt and the punishment to all nations that do not come up to keep the feast of the tabernacle. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுதுகொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. This speaks to us that in the time of Christ's reign, இது எதை பேசுகிறது? இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது those who refuse to come, வருவதற்கு மறுக்கிறவர்கள், God will begin to punish them. தேவன் அவர்களை தண்டிப்பார். Those who refuse to obey, கீழ்ப்படியாதவர்களுக்கு plagues will be sent upon them. வாதை அவர்கள் மேல் வரும். So we can see that Jesus Christ will rule with an iron fist. இயேசு கிறிஸ்து இருப்புக்கோலால் ஆளுகை செய்வதை நாம் பார்க்கிறோம். Number 4, நான்காவது, Christ will reign with righteousness and justice. கிறிஸ்து நீதியோடும் நியாயத்தோடும் ஆளுகை செய்வார். Because the Bible says he is a righteous one. வேதம் சொல்லுகிறது அவர் நீதியுள்ளவர் என்று. In Isaiah the 32th chapter verse 1, ஏசாயா 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, behold, a king will reign in righteousness and prince will rule with justice. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். Here he speaks about Jesus Christ. When he reigned the 1,000 years, he will reign with righteousness. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாளும் போது அவர் நியாயத்தோடு அரசாளுவார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. Even though we have governments in the world, there is no one righteous except the Lord Jesus Christ. உலகத்தில் அநேக அரசாட்சிகள் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் நீதியுள்ளவர்கள் அல்ல. Not only will Jesus reign with righteousness, but he also reign with justice. இயேசு கிறிஸ்து நீதியோடு மாத்திரமல்ல, அவர் நியாயத்தோடும் ஆளுகை செய்வார். In Jeremiah the 23rd chapter verse 5, எரேமியா 23:5 சொல்லுகிறது, behold, the days are coming, says the Lord, that I will raise to David a branch of righteousness. A king shall reign and prosper and execute judgment and righteousness in the earth. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். In different Bibles, he say he will execute judgment and justice in the earth. வித்தியாசமான வேதாகமங்கள் சொல்லுகிறது அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்று. Through justice only comes through Jesus Christ our Lord. இந்த நீதியின் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர முடியும். We know as we live in this world, those who are rich are always given a favor by leaders of the nations. இந்த உலகத்தின் அரசாட்சியில் பார்க்கிறோம், பணக்காரர்களுக்கு தலைவர்கள் எப்பொழுதுமே சாதகமாக இருப்பார்கள். And those who are poor will always get the last end of the law of the land. ஏழைகள் எப்பொழுதுமே நியாயத்தின் கடைசி அடித்தட்டில் தான் காணப்படுவார்கள். But when Jesus Christ reigned, there will be
pure and true justice. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது தூய்மை உள்ள உண்மையான ஒரு நியாயம் கிடைக்கும். When Jesus Christ reigned, number 6, there will be a time of peace. ஆறாவது இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது சமாதானம் உண்டாகும். During the 1000 years reign of Christ upon the earth, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது for 1000 years the universe will have peace of God. 1000 வருஷம் பூமி அனைத்திற்கும் தேவனுடைய சமாதானம் உண்டாகும். Every weapon, every armory in every nations of the world இந்த உலகத்தின் தேசங்களில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் will be used as a harvesting tools. அது அறுவடைக்காகவே பயன்படும். The Bible said to us in Isaiah the 2nd chapter verse 4, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, He shall judge between the nations, He will rebuke many people. They will beat their swords into plowshare and their spears into pruning hooks. Nation shall not lift up swords against nation, neither shall they learn war anymore. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. Even though nations in the world are claiming to have peace with one another, இன்றைக்கு தேசங்கள் முழுவதிலும் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சமாதானத்தை தேடிக்கொண்டாலும் it is only temporary. அது தற்காலிகமானதுதான். True peace will only come when Jesus Christ reigned for 1000 years. இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போதுதான் உண்மையான சமாதானம் வரும். Right here in Isaiah chapter 2 verse 4, ஏசாயா 2:4 நாம் பார்த்தோம். the Bible say to us that their weapons and their military hardware will be turned into harvesting tools. அவர்களுடைய பட்டயங்கள் அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அறுவடைக்காக உழவுக்காக ஆயுதங்களாய் பயன்படுத்தப்படும். Jerusalem will also experience the peace and safety. எருசலேமிலே சமாதானமும் பாதுகாப்பும் உண்டாகும். It only happened when Jesus Christ reigned the 1000 years upon the earth. இயேசு கிறிஸ்து பூமியை 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். The Bible records this event in Zechariah the 14th chapter verse 11. சகரியா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் அதை காட்டுகிறது. The people shall dwell in it, and no longer shall there be an utter destruction, but Jerusalem shall be safely inhabited. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். So we thank the Lord, when Christ began to reign, there will be peace in Jerusalem and in the whole universe. கிறிஸ்து பூலோகத்தை ஆளுகை செய்யும் போது எருசலேமிலும் முழு உலகத்திலும் சமாதானம் உண்டாகும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Number 6, ஆறாவது, when Christ reigned for 1000 years, there will be a change in creation. கிறிஸ்து 1000 வருஷம் ஆளுகை செய்யும் போது சிருஷ்டிப்பில் மாற்றங்கள் உண்டாகும். At the second coming of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையிலே the Lord will release the animal kingdom from their curse since the fall of Adam. ஆதாமிலிருந்து வந்த சாபத்திலிருந்து கர்த்தர் அந்த சாபத்தை நீங்களாக்கி விடுவார். Not only man will live in peace, but the animal kingdom will have also a peace in their life. மனுஷர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் இந்த பூமியிலே சமாதானமாய் வாழும். The Bible records it in Romans chapter 8 verse 20 to 21. ரோமர் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அதை பார்க்கிறோம். For creation is subjected to fertility, not willingly, but because of him who subject it in hope, because the creation itself also will be delivered from the bondage of corruption into the glorious liberty of the children of God. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. There will also happen a change in the carnivorous nature of animals. மிருகத்தினுடைய சுபாவங்களும் மிருகத்தினுடைய குணங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. Animals will not fight and kill each other, மிருகங்கள் ஒன்றோடொன்று யுத்தம் பண்ணி கொலை செய்வதில்லை. but the animals kingdom will also live in harmony. மிருகத்தினுடைய ராஜ்யமும் சந்தோஷமாயிருக்கும். The Bible records it in Isaiah the 11th chapter verse 6 to verse 9. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6 9 வரை நாம் அதை பார்க்கிறோம். The wolf also shall dwell with the lamb, the leopard shall lie down with the young goat, the calf and the young lion and the fatling together, and a little child shall lead them. The cow and the bear will graze, their young ones shall lie down together. The lion shall eat straw like an ox, the nursing child shall play with the cobra's hole, and the weaned child shall put his hand in the viper's den. They shall not hurt
nor destroy in all in my holy mountain. For the earth shall be full of the knowledge of God as the water covers the sea. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Praise the Lord for the wonderful reign of 1000 years of Christ upon the earth. கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிற அந்த ஆளுகைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். What a wonderful sight to see the wolf and the lamb dwell together. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக தங்கி இருப்பது எவ்வளவு அருமையான காட்சி. As you see in Discovery Channel and in documentary shows, டிஸ்கவரி சேனல்களை நாம் பார்க்கும்போது how the leopard will begin to look for young goats or cow to eat. சிறுத்தைகள் எப்படி ஆட்டுக்குட்டியை அல்லது பசுவை அடித்து சாப்பிடும்படி தவிக்கிறது. But right here during the millennium, the Bible say the leopard will lie down with the young goat. ஆனால் 1000 வருஷம் இங்கே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட சிறுத்தைகள் ஆட்டுக்குட்டிகளோடு கூட படுத்துக்கொள்ளும். Today many people have dogs and cats as their pet. இன்றைக்கு அநேகர் நாய்களையும் பூனைகளையும் செல்லப்பிராணியாய் வைத்திருக்கிறார்கள். But in the day of millennium, what a wonderful sight to have the lion and the leopard and the bear to be your pet. ஆனால் 1000 வருஷம் அரசாட்சியிலே சிங்கத்தையும் சிறுத்தையும் புலியையும் உங்கள் வீட்டிலே செல்லமாய் வைத்திருக்கலாம். When Christ literally reigned 1000 years, there will be peace upon this earth. கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்போது பூமி முழுவதும் சமாதானமாய் இருக்கும். If you want to reign with Christ in the 1000 years reign, நீங்கள் 1000 வருஷம் கிறிஸ்துவின் அரசாட்சியில் ஆளுகை செய்ய விரும்பினால், as the Bible began to declare, வேதம் நமக்கு அறிவிக்கிறபடி, you need to open your heart and receive Jesus Christ as Lord and Savior. உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். If you have not opened your heart right now, உங்கள் இருதயத்தை இதுவரைக்கும் திறந்து கொடுக்காமல் இருந்தால், you can invite Jesus Christ into your heart. உங்கள் இருதயத்துக்குள் இயேசுவே வாரும் என்று அழைக்கலாம். Jesus began to say to us, இயேசு நமக்கு சொல்லுகிறார், no man goes to the Father but through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். Jesus Christ came to die for you, இயேசு கிறிஸ்து உனக்காக மரிக்கும்படி வந்தார். took his sin upon himself, உங்களுடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். set you free from the bondage and burden. உங்களுடைய பாவ பாரத்திலிருந்து அவர் உங்களை விடுவித்திருக்கிறார். The Bible says we confess with our mouth and believe in our hearts, வேதம் சொல்லுகிற நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்தால் we have eternal life. நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். When we receive Jesus into our heart, நம்முடைய இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது the Bible says our name is recorded in the book of life. வேதம் சொல்லுகிற நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். Whose name is not recorded in the book of life will be cast into eternal hell. யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்கள் நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்கள். Many people believe if I work, அநேகர் நம்புகிறார்கள், நான் உழைத்தால் I will have salvation. எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று. Work கிரியை and doing charity is good, நன்மை செய்கிறது நல்லது. but all these things will not save us. இவைகளெல்லாம் நம்மை ரட்சிக்காது. Only one person will save you. ஒரே ஒரு நபர் தான் உன்னை ரட்சிக்க முடியும். Jesus said in John the 14th chapter verse 6, யோவான் 14:6 இயேசு சொல்லுகிறார், I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No man goes to the Father but by through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். Would you want to follow me in this prayer இந்த ஜெபத்தை என்னோடு செய்ய விரும்புகிறீர்களா? and invite Jesus Christ into your heart? இயேசு உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். Let us pray. நாம் ஜெபிப்போம். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I come to you. நான் உம்மிடத்தில் வருகிறேன். I thank you உமக்கு நன்றி, for dying on the cross for me. எனக்காய் சிலுவையில் மரித்தீரே. You took my sin upon yourself. என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். I receive you உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் as Lord and Savior. ஆண்டவராய் இரட்சகராய். Thank you, Jesus. நன்றி இயேசுவே, I commit my whole life to you. முழு வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. ஆமென். You just prayed a sinner's prayer. நீங்கள் பாவிகளின் ஜெபத்தை செய்திருக்கிறீர்கள். Now you need to go to church, இப்பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டும். read the Bible, வேதத்தை வாசியுங்கள். and build yourself in the Word of God. கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை கட்டி எழுப்புங்கள். As you build yourself in the Word of God, கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை கட்டி எழுப்பும் போது you will grow in the knowledge and the grace of Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவின் அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருவீர்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.